மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நினைத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை நடத்துவார். இப்பொழுதும் நம்ம ஜெபத்துக்கு நேராக நம்முடைய கண்களை மூடுவோம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, யூடியூப் மூலமா பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ செய்திக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய சமூகம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆசீர்வதித்து வழி நடத்தும். இம்மட்டும் எங்களை நடத்தினவர் ஆண்டவரே, உடைய சத்தியத்தின்படி இன்னும் அதிகமாக எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகளை ஒன்றும் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை கவனமாய் வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் வலப்புறமோ இடப்புறமோ சாயாதபடிக்கு அந்த வேத வசனத்தின்படியே நீங்கள் வாழ வேண்டும் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லியிருப்பார். அதே போலதான் இந்த நாளிலும் வேத வசனம் நமக்கு ஏற்ற காரியங்களை நடத்துவதா இருக்கு, சத்தியத்துல நடத்துகிறதா இருக்கு. நாம இந்த உலக பிரகாரமான காரியங்களை விழுந்து போகாதபடிக்கு கவனமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருடைய சத்தியத்துல நாம வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்க. சத்தியம் நிச்சயமா உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வாதத்தை நடத்தும். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இந்த வேளையில கூட வேத வசனத்துக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மளோடு பேசுகிற காரியங்கள் உண்மையாகவே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுமோ அந்த வார்த்தைகளை பேசுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த வேளையில கூட கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நமக்கு பாடுகள் இருக்கக்கூடாது, உபத்திரவங்கள் இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடணும். இல்ல, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு என்று யோவான்ல கர்த்தர் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஆசீர்வாதத்தின் மத்தியில நாம் நடக்கிறோம் என்றால், அவர் எப்படி நமக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா காரியத்தையும் வழிவகுத்தாரோ அதே போல இந்த பாடுகள் மத்தியிலும் தம் பிள்ளைகள் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் ஏன் இன்னைக்கு இந்த பிரசங்கமே ஏன்னா, இந்த பாடுகள் எதற்காக நடக்கிறது, எதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடுகள் ஏற்படுகிறதுனா, நிச்சயமாகவே பாடுகளுக்கு மத்தியில நடக்கும் பொழுது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கம் நம்ம பார்க்கிறோம். இந்த துவக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, இதுவே ஓகே, இதுவே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். காலங்கள் கடந்து போகும்போது அது உபத்திர பாதையில போகுது, நம்ம நிறைய பாடுகள் அனுபவிக்கிற சூழ்நிலை வருது. இந்த பாடுகள் கடந்து வரும்போது அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டுட்டு கடந்து போயிடுறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவனோடு கூட நீங்க பாடுகளை சகித்தீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மகிமையில நீங்கள் போய் சேர்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த பாடு நமக்கு அவசியம். ஏன் அவசியம்? ஒரு விஷயத்தை நாம கடந்து போகிறோம், ஆசீர்வாதத்துக்கு நேரா போகிறோம், பரலோகத்துக்கு நேரா போகிறோம் என்றால் நிச்சயமாகவே நாம இருக்கிற வண்ணமாகவே போக போவதில்லை. நாம சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எல்லா காரியத்திலும் எல்லா அனுபவங்களுக்குள்ளாக தான் கிறிஸ்து தம்முடைய மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் என்பது அந்த பாடுகளுக்கு மத்தியிலேயே மரிக்க போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. பாடுகள் என்பது மகிமை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சோ இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க விசுவாசத்துல எப்படி வளருகிறீர்களோ அப்படியே பாடுகளும் போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில உண்டு என்று இந்த வேளையில கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏன் எனக்கு பாடு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த காரியம் கேட்காதீங்க. இது எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றுக்குமே ஒரு மகிமையான ஒரு காரியம் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்னா, வசனம் தெளிவாய் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பாடுபட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடிச்சுவடாக அவருக்கு பின்பதாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அது பெரிய பாடாக நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளில பிரச்சனை வந்துட்டாலே போதும், இது பெரிய பிரச்சனை, நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் இறந்துட்டா நல்லா இருக்கும், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இந்த வீடு வேணாம், இந்த சூழ்நிலை வேணாம்னு நிறைய காரியங்களை பேச ஆரம்பிச்சிடுறோம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த பாடுபடுகிறது
நிமித்தமாக தேவையில்லாம பொய்யான வார்த்தைகள், உபத்திரவங்கள், தேவையில்லாத மன சஞ்சலங்கள், பிசாசானவன் வந்து தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க இந்த காரியங்களை பெரிய பாடுகளாக நீங்க நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த காரியத்திலும் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, இப்ப நீங்கள் சகித்து வருகிற பாடுகள் எல்லாமே அவமானத்துக்கு அல்ல. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 பேதுரு 4:16 வசனத்துல, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாடுபடுறதுனால நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வெட்கப்படாம தைரியமா அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில கர்த்தர் கொடுக்கிற சத்தியம், நீங்கள் படுகிற சின்ன சின்ன உபத்திரம், இந்த வீடு சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியில்லை, நான் ஏன் இங்க இருக்கிறோம், நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் இதை செய்யணும், பல கேள்விகளோடு சின்ன விஷயமானாலும் பெரிய காரியமானாலும் அதன் நிமித்தமாக பாடுகள் நிமித்தமாக மன உளைச்சல் அடைகிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த பாடுபடுகிறது எதுக்கு, என்னதை சொல்ல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், எதுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இந்த பாடுகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, யாக்கோபு 1:3 வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த பாடு எது கற்றுக் கொடுக்கிறதுனா, பொறுமையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. தேவனுக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எந்த பாடுகளும் நடக்காது, எந்த பிரச்சனைகளும் நடக்காது. ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்காதீங்க. இது உங்களை நிதானமாக, அமைதியாக, பொறுமை உள்ள பிள்ளைகளாக இது நடத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் அருமையான பிள்ளைகளாக உங்களுக்கு வந்து சேர்கிறது. பாருங்க, வெளியில இருக்கிற புறஜாதிகள் எல்லாம் வந்து பிரச்சனை வந்துருச்சு, ஒரு வீடுகளில் பிரச்சனை வருது, இல்ல வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வருது, சரீர பிரகாரமா பிரச்சனை வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க உடனடியாக ஒரு முடிவை அடுத்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம மட்டும்தான் அந்த பிரச்சனையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று காத்திருந்து இந்த பிரசங்கத்துக்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பொறுமை, நீங்கள் கேட்கிற வசனத்தை கேட்கும்படியா வந்திருக்கீங்க பாருங்க. இந்த பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையில எந்த ஆக்ஷனும் நீங்க எடுக்காதீங்க. இந்த பாடுகளில எந்த காரியத்திலும் வந்து நீங்க இறங்கி நான் இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், நான் அங்க போயிடுறேன், இங்க போயிடுறேன்னு பேசாதீங்க. இந்த பாடுகள் எனக்கு அதிகமா இருக்கு, நான் சாகரேன் என்று சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. திராணிக்கு மேல கர்த்தர் உங்களை சோதிக்க விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தாங்கிட பலம் தருகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பவுல் விதமாய் சொல்லுகிறார், எங்களோடு கூட நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று 2 கொரிந்தியர் 1:7 வசனம் சொல்லுகிறது, 5 வசனம் சொல்லுகிறது. இவ்விதமாய் பாடுகள் பெருகும் பொழுது ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால எந்த காரியத்தை குறித்து நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்து வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பாடுகள் அனுபவித்தது நிமித்தமாக அநேக தேவ மனுஷர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். விசேஷமாக வேதாகமத்துல நம்ம யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு வந்து அவருடைய தகப்பனுக்கு சிறந்த பிள்ளையாக அவன் வந்து வாழ்ந்திருந்தான். அது மாத்திரம் இல்ல, கடவுளுக்கு உண்மையோடு பயபக்தியோடு வாழ்கிற பிள்ளையாக இருந்தான். அவனுக்கு தரிசனம் இருந்தது, தேவ அழைப்பு இருந்தது. இவ்விதமான ஒரு பிள்ளை தன்னுடைய சகோதரனால அவன் வந்து அடிமையாக்கப்படுகிறான், விற்கப்படுகிறான், பலவிதமான பாடுகளுக்கு மத்தியாக அவன் கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் தகப்பன் வந்து யோசேப்பை அழைத்து, உன் சகோதரர்களை விதமாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அங்கு கடந்து போ, அவர்களுக்கு போஜனம் கொடு என்று அனுப்பினார். இவன் தன்னுடைய தகப்பன் சொன்ன வார்த்தை நிமித்தமாக தன்னுடைய சகோதரர்களை மீட் பண்ண போறான், தன்னுடைய கடமைகளை அவன் செய்ய போகிறான். அவன் போய் அங்க கொடுக்கலான்னு போகும்போது அவருடைய சகோதரர்கள் அவனுடைய தரிசனத்தை கேட்டது நிமித்தமாக எரிச்சல் அடைகிறார்கள், அவன் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். தகப்பன் அவன் மீது காண்பிக்கிற அந்த பாசம் அவனுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய சகோதரர்கள் அவன் மீது வித்தியாசமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக யோசேப்பு இந்த வேளையில துன்பப்படுத்தப்படுகிறான். அவன் வந்து அரை நிர்வாணமாக ஒன்றும் இல்லாமல் அவனை வந்து வெறும் குழியில அவனை போடுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் வந்து சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலேயே வெக்கத்தின் சூழ்நிலைகள் இருக்கலாம், பலவீனமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவரே என் சொந்தத்துக்கு மத்தியில் இப்படி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நீங்க கலக்கத்தோடு கூட இருக்கலாம். உங்களை வெறும் குழியில இந்த வேளையில தள்ளி விடுகிறவர்களாக கூட காணப்படலாம். அதை குறித்தெல்லாம் நீங்க கலக்கப்படாதீங்க. பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், யோசேப்புக்கு ஒரு காரியம் துவங்கினது, அதோட யோசேப்புடைய காரியம் முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எகிப்தியர்கிட்ட அவங்க அந்த குழியில இருந்து எடுத்து அவர் சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். விற்றது மாத்திரம் இல்ல, பார்வோன் இடத்துல கடந்து போகிறான். அங்கே போகும்போது போத்திபார் வீட்டுல ஒரு தேவையில்லாத பாவ பழி அவன் மீது வருகிறது. அவன் அங்கிருந்து மறுபடியும் பாடுகள் பெருகுகிறது. அவன் எங்கே போகிறான்? சிறைச்சாலைக்கு போகிறான். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில
ஒவ்வொரு நாளும் பாடுகள் பெருகி கொண்டே இருந்தது. அந்த பாடுகளுக்கு மத்தியில யோசேப்பு அமைதியா இருந்தான், பொறுமையா இருந்தான், நிதானமா இருந்தான். இன்றைக்கு இந்த காரியத்தை நான் குறித்து ஏன் பேசுகிறேன்? பாடுகள் என்று இந்த ஓய்வு நாளில உங்களிடத்துல முன்பதாக பேசும்போது உங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாரே, அப்ப என் வாழ்க்கையில் இன்னும் பாடுகள் பெருகுமா? அன்பு பிள்ளையே, பாடுகள் என்ற வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் ஆண்டவர் அதற்கு பின்பதாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாடுகள் பெருகிச்சு. பாடுகள் பெருகினாலும் அவனுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமா இருந்தது. ஏன் அந்த பாடுகள் யோசேப்புக்கு வந்ததுன்னா, வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல விதமாய் வசனம் சொல்லுகிறது, என் இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். அந்த நாட்கள்ல நாடு முழுவதும் பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் எகிப்துக்கு வருகிறார்கள். வரும்போதுதான் இங்கே பார்க்கும்போது இந்த எகிப்துல ராஜ மேன்மையோடு கூட இந்த இடத்துல யோசேப்பு இருக்கிறார். அப்போதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்னன்னா, அவர்கள் ரொம்ப பயத்தோடு கூட யோசேப்புக்கு முன்பதாக வருகிறார்கள். யோசேப்புக்கு தெரிகிறது அவருடைய சகோதரர்கள்ட்ட. ஆனா சகோதரர்களுக்கு இவர் யோசேப்புன்னு தெரியல. ஏதோ ஒரு மிகப்பெரிய ராஜா அதிகாரி அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு பயத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அப்போதான் இந்த வார்த்தை சொல்கிறார், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களை காக்கும்படி, உங்களை உயிரோடு காக்கும்படி கர்த்தர் என்னை இந்த இடத்துல அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப முன்னதாக பாடுபட்டது எதற்காக என்றால், அதே குடும்பத்தின் சூழ்நிலைகளை காப்பாற்றுவதற்காக. எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் எங்கே நிறுத்துவார் என்றால், சாட்சியாக அவர்களை போஷிக்கும்படியாக உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் யோசேப்பு சொல்லுகிறான், இந்த நாட்களில நான் பட்ட பாடுகளுக்கு மத்தியில இந்த நாள் உங்களை காக்கும்படியாக தான் கர்த்தர் என்னை முன்னே அனுப்பினார். இந்த பாடுகள் வழியா நான் கடந்து வந்தது உங்களை காப்பாற்றும்படியாக. அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, எந்த பாடுகளை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாடுகளுக்கு மத்தியாக கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்த போகிறார். ஒரு மிகப்பெரிய சாட்சியுள்ள பிள்ளைகளா நீங்கள் மாற போகிறீர்கள். அதே இடத்துல அதே உறவு மத்தியில கர்த்தர் உங்களை நிலைநிற்க பண்ண போகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் யோசேப்பு பார்த்து சொல்லுகிறார், நீங்க சஞ்சலப்படாதீங்க. ஏன் அவங்க சஞ்சலப்படுறாங்கன்னா, ஐயோ நம்ம தம்பியை குழியில போட்டோமே, வித்துட்டோமே, அவன் செத்துட்டான்னு நினைச்சோமே, இப்படி இருக்கானேன்ட்டு அவங்க சஞ்சலத்தோடவே இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் ஒரு நாள் உங்களை பாடுபடுத்தினவர்கள் எல்லாரும் தலைகுனியத்தக்கதாக, ஐயோ அந்த நாட்கள்ல நம்ம சஞ்சலப்படுத்தினோமே என்று அவர்கள் இந்த நாள்ல நினைக்கத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து நடத்துவார். உங்கள் பாடுகள் ஒவ்வொன்றும் கணக்கில் இருக்கிறது. நீங்கள் கண்ணீர் வடித்த ஒவ்வொரு காரியம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீணாய் விருதாவாய் நீ பாடுபடவில்லை, வீணாய் நீ சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் கணக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் 7வது வசனத்துல அதுல வாசிக்கிறோம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிருடன் காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இவைகள் எல்லாம் பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க யார் பாடுபடுத்தினார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார், சகோதரரே நீங்க இந்த பூமியில ஒழிந்து போகாதபடிக்கு, உங்க வம்சம் ஒழியாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக என்னை கொண்டு வந்தார். அதுல அழகாய் சொல்கிறார், ஜீவ ரட்சணியம் என் நிமித்தமாய் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று. ஹல்லேலூயா. பாடுபடுகிற அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கிறீர்களோ, எவ்வளவு அமைதியோடு இந்த பாடுகளை சகிக்கிறீர்களோ, அவ்வளவாய் நீங்கள் மிகவும் அதிகமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்கள். உங்கள் வாய்களை திறந்து நீங்களே சாட்சி சொல்லுவீர்கள், கர்த்தர் இந்த பாடுகளுக்கு மத்தியில கொண்டு வந்து என்னை என் குடும்பத்தின் சாட்சியாக நிறுத்தினார் என்று ஒரு அருமையான சாட்சி உங்கள் வாயிலிருந்து வரப்போகிறது. அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்கள் ஏன் என்று நீங்க குழம்பாதீங்க. கர்த்தர் நிச்சயமா இதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் காத்த தெய்வம் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை சகித்து வந்தீங்க. இந்த தற்காலத்துல நடக்கிற இந்த சின்ன விஷயத்தை இன்னுமாய் நீங்கள் சகிப்பீர்கள் என்றால் நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் படுகிற பாடுகள், உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள் இந்த காரியங்கள் உங்களுக்கு மிகவும் வேதனை உள்ளதா இருக்கலாம். இந்த தற்காலத்துல நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி, தேவரீர் இது எப்படி நடக்குமோ என்று பயப்படாதீங்க. தேவ சமாதானத்துக்கு ஏதுவாக தான் இந்த காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, எந்த சிற்சையும் தற்கால சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகி சமாதான பலனை தரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கு துக்கமாய் காணப்படலாம். ஆனா வசனம் சொல்கிறது, நீதியாகிய சமாதானத்தின் பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களே, எல்லாம் கர்த்தர்
அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாமல் ஒரு காரியம் இல்லை. யோசேப்புடைய காரியத்தை நம்ம கண்டது போல முன்னதாகவே அவர் பாடுபட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன? அநேகரை ஆசீர்வாதமா யோசேப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக தான். அந்த பாடுகளுக்கு வழியாக கர்த்தர் கொண்டு வந்து அந்த குடும்பத்தையும் வம்சத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் மகிமையில நடத்தினார். இப்பொழுது நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் எல்லா காரியத்துக்கும் பலன் காத்திருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையா இரு, அப்பொழுது ஜீவன் எடுத்து உனக்கு தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த நாட்கள்ல இந்த பாடுகளை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் முன்னதாகவே பாடுபட்டதனால நீங்கள் படுகிற வேதனை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அன்பு பிள்ளையே, நீ சகித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள், நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஜீவ கிரீடத்தையும் வைத்திருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு தேவரீர் என்னை நடத்தும் என்று அர்ப்பணிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த நாட்கள் என் பிள்ளைகள் படுகிற இந்த பாடுகள் எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கர்த்தர் தாமே பலப்படுத்துவீராக. பலவீனத்துல விழுந்து போகாதபடிக்கு, விசேஷமாக இந்த பாடுகளுக்கு மத்தியில சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடக்கூடிய கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக ராஜா. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்ணீருக்கு பதில் உண்டே அப்பா, இந்த பாடுகளுக்கு பதில் உண்டே அப்பா, இந்த வேதனைக்கு பதில் உண்டு என்று இந்த நாட்கள்ல நீர் பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இருந்தா பூரண சுகம் அந்த சரீரங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆவியானவர் இறங்கி வந்து தொடுவீராக. அப்பா, தழும்புகளாலே சுகமானீர் என்பது உடைய வார்த்தை அல்லவா? அந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனியும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.